அம்மாவும் மகனும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாங்க. இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச பிற்பாடு. எப்போ? நைட்டு 12 மணிக்கு 28ஆம் தேதி நைட்டு சிவகங்கை எஸ்பி சொல்றார். சொன்ன பிற்பாடு அவங்க புகார் கொடுக்குறாங்க. 2 மணிக்கு நைட்ல எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா? உங்க பிஎன்எஸ்எஸ் சொல்லியா? தமிழ்நாடுக்குன்னு தனியா பிஎன்எஸ்எஸ் இருக்கா? அதை போட மறுத்த ரமேஷ்குமார் இன்ஸ்பெக்டர் ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்ணல? அப்படி புகார் கொடுத்திருக்காங்கன்றது எஸ்பிக்கு தெரியாதா? அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு இறந்துட்டாருன்னு சொன்னது எஸ்பி தானே. புகார் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்க வேண்டாமா? நவீன் சொல்லியிருப்பார்ல எஸ்பி கிட்ட, என்ன அடிச்சாங்க, என் அண்ணனை அடிக்கிறத நான் பார்த்தேன்னு எஸ்பி கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரா? அப்ப எஸ்பிக்கு தெரியாதா? எஸ்பி எப்போ சஸ்பெண்ட் பண்ண போறீங்க? மானாமதுரை டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம் தானே இது. மானாமதுரை டிஎஸ்பிக்கு தெரியாம இவங்க வந்தாங்களா? மானாமதுரை டிஎஸ்பி எப்ப சஸ்பெண்ட் பண்ண போறீங்க? இந்த 6+3 சேர்ந்துதான் இந்த மர்டர் கேஸ்ல அக்யூஸ்டா இருக்க முடியும் என்பதை கூறுகிறேன். நேரடியாக பிசிக்கலா அடித்தவர்கள் மட்டும் கிடையாது, அடித்ததை பார்த்து அதை அதிகாரத்தில் இருப்பவர்கள் அனுமதித்தார்களே, அவரும் குற்றவாளிகள்.